கிளி மீன், பாம்பன் ராமேஸ்வர தீவு மீன், கிளி மீன் ஒரு மீன். இன்னைக்கு பாம்பனில் அதிகமாக காத்தடிச்சு வள்ளங்கள் அவ்வளோவா போகாமல் கொஞ்சம் மீன் ஏலத்தில் மீன் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். அதனால் மீன் கிடைக்காம கலரு கெளிறு கிளி மீன், ராலி, அது நண்டு. ஆமாம், கிளி மீன் போடுறேன் பாருங்க. என்ன சூடாவது என்ன அடுத்து ஒரு கெளிறு மீன், அடுத்து கலரு மீன், அடுத்து ராலு விலையை போடுவோம். மீன் இல்லை உள்ள விலையை ராலும் போடுவோம். நடந்தவங்க கச்சதேவுக்கு நடுவால பொறிச்ச மீனே பொறிச்ச மீனே. ராமேஸ்வர தீவு மீன், நடந்தவங்க கச்சதேவுக்கு நடுவால பொறிச்ச மீனே பொறிச்ச மீனே. அரிச கடா மீன் இருக்கு, தொண்டை கடா மீன் இருக்கு, டிஸ்கோமடா மீன் இருக்கு, பாமன் குந்தால் கடா மீன் இருக்கு, ராமேஸ்வர தீவு மீன். அருமையான பொறிச்ச மீனே அரியமா பீச்சில் நம்ம கடையில் விலை கம்மி தான். நம்ம கடையில் பாருங்க, ராலை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 15 16 17 18 19 20 21 22 ரால் இருக்கு. 22 ரால் எங்கேயுமே 100 ரூபாய் கிடைக்காது. நம்ம அரியமா பீச்சில் எம்எல்ஏ பொறிச்ச மீன் கடையில் கொடுக்குறேன் பாருங்க. 22 ரால். ஏத்தாப்புல ஒரு ஹோட்டலில் 250 ரூபா. 12 ரால் நம்ம கடையில் டவுல் 450 ரூபா ரால் 100 ரூபாய் கொடுக்குறேன். ஆமாம், கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு ராலை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேங்க, இல்லைன்னா காசு வேணாம். அந்த ஒரு ரால் சாப்பிட்டதோட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் ராமேஸ்வர தீவு மீன் இந்த கிளறி மீன் இன்னைக்கு 40 ரூபா 1 கிலோ. இன்னைக்கு போட்டு போகாதனால வெள்ளங்கள்லாம் காத்தடிச்சு போகாதனால இந்த கிளறி மீன் 1 கிலோ 90 ரூபா 80 ரூபாய் ஆயிடுச்சு இன்னைக்கு பாம்பனில் ஏலத்தில். ஆமாம், பாருங்க, இந்த கிளி மீன் 250 கிராமுக்கு மேலே இருந்தால் 150 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது. ஏன்னா அது 250 கிராமுக்கு கீழே வந்தனால இதை மொத்தமாக ஏலத்தில் போட்டாங்க. போட்டால் இந்த மீனை ஒரு 20 மீன் இருந்தால் 600 ரூபா 700 ரூபாய்க்கு போகும். நம்ம வேலை வாங்கிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் தீவு மீன், இந்த கலரி மீன் குழம்பூச்சி சாப்பிட்டா கொஞ்சம் ருசியாக இருக்கும், பொரிச்சு சாப்பிட்டா அதோட நல்லா இருக்கும், சூப்பராக. ஆனால் முள்ளாத்தாருக்கு மீன் டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். சார் வெங்க சார், சுடா பொரிச்ச மீனே, சுடா பொரிச்ச மீனே. அப்படியே லைசாகி வாங்க, அப்படியே வாங்க. ஆனால் ஒரு சேனலுக்காக எடுக்கிறேன், அப்படியே வாங்கி ஏதாவது ஒரு சாம்பிள் பாருங்க. நம்ம விலை கம்மியாக கொடுங்க. என்னது வேணும்? என்னது வேணும்? எந்த மீன் வேணும்? இது கிளறி மீன் 40 ரூபா. 10 ரூபா, இது 30 ரூபா. 10 ரூபா மீன். 22 பீஸ் இருக்கு, 100 ரூபா. 22 பீஸ் இருக்குமா? 22 பீஸ். நண்டு அப்படியே 60 ரூபா. வேறெல்லாம் சைடு வச்சிருக்க? வேற இந்த மீன் தான் இருக்கு, பாம்பல்ல போட்டு போகலாம். அதனால இந்த மீன் தான் இருக்கு. ஃபேமஸ் யூடியூபர் கூட இது மாதிரி பேச மாட்டாங்க. எப்பவும் பெரிய பெரிய மீனாக இருக்கும். இன்னைக்கு வரல, போட்டு போகலாம், அதனால வரல. வாங்கி சாப்பிட்டு காரம் உப்பு நல்லா உள்ள இறங்கியிருக்கு.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பொலி போடுறா தம்பி. இது அதியமன் பீச்சா? இது அந்த அதியமன் பீச்சில் இந்த கடையில் வந்து இறால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். மிக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நண்பா நீ சொல்லு. சிதம்பரத்துலேருந்து வரேன். சூப்பராக நல்லா இருக்கு. இந்த பீச்சுனா வேவ் இல்லாத பீச்சாக இருக்குது. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இறாலும் நல்லா சூப்பராக இருக்குது. மசாலா தடவை ஒரு தரமான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னாக்கா இங்கே வரலாம். நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு. அந்த கடை பேர் என்ன? நல்லா இருக்கு. அண்ணன் பேர் தான் எம்எல்ஏ. அண்ணன் பேர் எம்எல்ஏ நிற்க போகிறாரு ராம்நாட்டில். எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. மீன் சாப்பிடலாம். மீன் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. ஒரு தம்பி 50 ரூபா போயிடும். ஆனால் இது வந்து எப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகுறது. அரை கிலோ மீனா 350 ரூபா 400 ரூபா ஒரு கிலோ வரும். கிளிமீன் கிடைக்காது. சின்ன மீனை கண்டு உங்களுக்கு மொத்தம் தர்றாங்க. ஒரு 40 ரூபா சீப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் யாரும் பார்த்தா இங்கே சீப் பண்ண ரேட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்டா இவ்வளோ மீன் தான் நீங்கள் சாப்பிட்டா 70 ரூபா வாங்கிட்டேன். எவ்வளோ பீஸ் இருந்தால் இந்த ஹோட்டலில் பக்கத்தில் 70 ரூபா எவ்வளோ தான் இருக்கும். ஒரு பீஸ் தான் இருக்குது. பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக. உங்களுக்கு பக்கத்துல பாம்பு போய் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்கிற மீன் எப்படின்னாக்க தோணி வளர்த்தாங்கன்னா வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வியாபாரி தனியாக வச்சுருப்பாப்புல. வியாபாரி எம்எல்ஏ சொல்கிற ஒரு வந்து ஒரு நாளைக்கு அவங்க பேர் எம்எல்ஏ 30 மீனை காலி பண்ணுவார் ஒரு நாளைக்கு. அது சாதாரணமாக 30 கிலோ 20 கிலோ ஓடிடும். வியாபாரத்தை